வணக்கம். நான் டாக்டர் அசோக் குமார், கார்டியாலஜி குரூப் டைரக்டர் ரேலா ஹாஸ்பிட்டல். எவ்ரி இயர் May 17 அன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அது ஒரு செலிப்ரேஷன் இல்லை, இது ஒரு எம்பசிஸ். ஒரு குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு பற்றி சமுதாயத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. அதை நோக்கி பண்ணுற கேம்பெயின் தான் இந்த வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம நாட்டில் இந்தியாவில் 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 40 பேர் 40% ரத்த கொதிப்பு இருக்கு. அதே மாதிரி 50 வயசு வரதுக்குள்ள பாதி பேருக்கு 50% வந்து ரத்த கொதிப்பு இருக்கு. பட் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு நமக்கு ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு இருக்குன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா 20 to 30% தான். அதே மாதிரி எத்தனை பேருக்கு பிளட் ப்ரெஷர் அடிக்குவேட்டாக கண்ட்ரோலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% தான். ஸோ ஒரு 70 to 80% ஆஃப் பிளட் ப்ரெஷர் வந்து இன்னும் சரியாக கண்ட்ரோல் ஆகாமலே இருக்குது. இது எதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் இருக்குது, சிம்டம்ஸ் பெருசாக இருக்காது. ஒரு சிம்டம் ஏதாச்சும் வலியோ பிரச்சனையோ இருந்தால் அது அலர்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். பட் இது சிம்டம்ஸ் பெருசாக இல்லாததால நமக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதே தெரியாம நோட்டீஸ் பண்ணாம போயிடும். பட் ரத்த கொதிப்பு இருக்கிறதால தெரியாததால அதை கண்டுக்காம விட்டா எதுவும் பிரச்சனை இருக்காதான்னு பார்த்தா, ரத்த கொதிப்பு நமக்கு தெரிஞ்ச சிம்டம் வந்து டாக்டர் கிட்ட போறதுக்குள்ளேயே ஒரு 10-20 வருஷம் தாண்டிடும். இந்த 10-20 வருஷம் அந்த பிளட் ப்ரெஷரால ஹெல்த் மேல நிறைய இம்பாக்ட் இருக்கும். குறிப்பா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஸ்ட்ரோக் ரிஸ்க் அதிகப்படுத்தும், கிட்னி டேமேஜ் அது பாட்டு போயிட்டே இருக்கும், விஷன் லாஸும் அது ஈஸியாக உண்டாக்கும். ஸோ இதனுடைய இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அர்லி ஸ்டேஜே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரத்த கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் வரதுக்கு தடுக்கலாம். ஸோ அதனுடைய அவேர்னஸ்காண்டி தான் இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ பிபி இருந்துட்டா நம்ம வெறும் டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கணும், டாக்டர் எதனா வேற ப்ரொசீஜர் எதாவது பண்ணணும்னா அப்படின்னு கிடையாது. ஒரு அளவுக்கு தாண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது தான் மெடிசன்ஸ் ஆரம்பிப்போம். பட் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபலே வந்து ரத்த கொதிப்புக்கு மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான். அப்படின்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அடிக்குவேட்டாக தூங்குறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கண்டக்ட் பண்ணுறது, மெயினாக எக்ஸசைஸ் பண்ணுறது. ஒரு 150 மினிட்ஸ் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 15 to 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி வாக், ட்ரெட்மில், இல்லை சைக்கிளிங் பண்ணுறது, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறது, ஒரு உடற்பயிற்சியில் என்கேஜ் ஆகுறது. சாப்பாடு விஷயத்தில் சால்ட் அளவுப்படுத்துறது, அளவாக கன்சியூம் பண்ணுறது, ரொம்ப டீப் ஃப்ரைஸ் டென்ஸ் கேலரிஸ் இருக்கக்கூடிய சாப்பாடுலாம் அளவுப்படுத்துறது. இந்த மாடர்ன் ரொம்ப டேஸ்ட்டுக்காக நம்ம இனிப்பு அதிகமாக சேர்க்கறதுல ரொம்ப பொரிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி பகுதிகளெலாம் சாப்பாடுலாம் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்க்ரீனை ரொம்ப குறைச்சி தூக்க நேரத்தை தூக்க குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, வெளியில் சன் எக்ஸ்போஜர் சூரியன் எக்ஸ்போஜர் அடிக்குவேட்டாக தேவைப்படுது, ப்ளஸ் அடிக்குவேட் ஹைட்ரேஷன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இந்த லைஃப் ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணாலே அர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு வராமல் ரொம்ப காலத்துக்கு தடுக்கலாம். பட் எல்லாத்தோட முக்கியம் நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அவேர்னஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீரியாடிக்காக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ சமீப காலத்தில் ரத்த கொதிப்பு பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டாக்டர் கிட்ட கிளினிக் வராமலே கூட ஈஸியாக ஸ்டோரில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஈஸியாக கிடைக்கும். பிபி ஆப்பரேட்டஸ் வாங்கிட்டு ரெகுலராக பீரியாடிக்காக வீட்டில் நம்ம இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிபி செக் பண்ணிட்டு இருக்கலாம். அது ஒரு அளவுக்கு தாண்டி 140/90 தாண்டி ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அந்த ரத்த கொதிப்பால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு ஃபிசிஷியன் அப்ரோச் பண்ண வேண்டிய நெசசிட்டி அவசியமாக இருக்குது. இது எல்லாத்தோடைய ஒரு அவேர்னஸ், ஒரு சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த May 17 வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ.